அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. இந்த 106வது வசனத்தை பாருங்கள். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா நஅதி பிஹைரிம் மின்ஹா அவு மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்போது நன்சஹ் அப்படின்னா மாற்றினால், நன்சஹ் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாற்றினால். மின் ஆயத்தின் ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனத்திலிருந்து நாம் மாற்றினால், அல்லது நுன்சிஹா மறக்கடித்தால். நன்சஹ்னா மாற்றினால், நுன்சிஹானா மறக்கடித்தால். நஅதி வருவோம், பிஹைரிம் மின்ஹா சிறந்ததை கொண்டு. அதாவது ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம மாற்றி சொன்னாலோ அல்லது அதை மறக்கடிச்சாவோ அதை விட சிறந்ததை, பிஹைரின் மின்ஹா அவு மிஸ்லிஹா அல்லது அதை போன்றதை. அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸோ அலா குல்லி ஷைஇன் கதீர்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதாவது எல்லா பொருள்கள் மீதும் அல்லாஹு தாலா பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். இப்போ இந்த வசனத்தை பாருங்கள். ஏதாவது ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா அகற்றிட்டாலோ அல்லது மறக்க செய்துட்டாலோ அதற்கு பகரமாக அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் தாலா கொடுப்பான், நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். நிச்சயமாக ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் தாலா பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். இந்த விஷயத்தை நல்லா கருத்தில் எடுத்துக்கோங்க. ஏதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரான் அப்பைக்கப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கப்பட்டது. ஸோ அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தாப்புல அட்வைசஸ், எச்சரிக்கைகள், இன்னும் அவங்களுக்குரிய ஆறுதல்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே வருவான். ஸோ அப்போ இப்போ ஒவ்வொரு வசனங்களும் இப்போ நமக்கு எப்படி சின்ன பிள்ளையில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்க. பெருசாகும்போது இது வரைக்கும் படித்ததையே கொஞ்சம் மாறுதலாக சொல்லி கொடுப்பாங்க. விஷயம் நம்ம ஒன்று தான், ஆனால் இப்போ இப்படி சின்ன வயசில் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா ஊட்டி விடுவாங்க. சில நேரம் நீங்களே கூட சாப்பிடுவீங்க. அம்மா ஊட்டி விடும்போது நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே பெருசானோன்னே அம்மா ஊட்டி விட்டு தான் சாப்பிட்ணுன்னு இருக்குமா, நம்மளே சாப்பிட்டுக்கிறணும். அப்போது ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருக்கும், அப்புறம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டம் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கேயுமே குரான்லேயுமே சட்டங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை. சட்டங்கள்லாம் தொழுகிறது ஓதுறது மட்டும் இல்லைம்மா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்குன்னு நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய அரசியல், இப்படி எல்லாத்துக்குமே அல்லாஹ் தாலா புதிய புதிய லா அண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ இந்த சமயத்தில் சில நேரங்களில் அல்லாஹ் தாலா இப்போ ஒரு வசனம் சொல்லிவிட்டு ஒரு 23 வருடங்களாக குரான் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப ஆயத்துகள் மாறி மாறி இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ சில நேரங்களில் அது முக்கியமாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெஹராஜ் இரவை பற்றி இன்னும் அந்த லைலத்துல் கத்ரி இரவை பற்றி இவங்கக்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட சொல்ல வரும்போது அல்லாஹ் மறக்கடிச்சிருவான். அதோடைய பர்டிகுலர் இதை மறக்கடிச்சிருவான். ஸோ ஏன் அப்போ இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிடலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு தான் இந்த ஆயத்துகள் இறங்குச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது இன்னும் தஃப்சீர், அது பெரிய இதாக இருக்கும். பட் நமக்கு தேவை இந்த மாதிரி ஏதாவது சில வசனங்களை அல்லாஹ் தாலா மறக்கடிச்சாலோ அல்லது அதை மாற்றி விட்டாலோ
அதை விட சிறந்ததை இல்லை அதை போன்றதே ஒரு வசனத்தை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கான். இன்னும் இந்த மற்றவங்களும் வேதம் கொடுக்கப்பட்ட மற்றவர்களும் இந்த வசனங்களை மாற்றி தானே அமைச்சிருந்தாங்க. இன்றைக்கும் நமக்கு வந்து இத்தனை வசனங்களும் தெரியாமல் தானே இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். நமக்கு இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 106 வசனங்கள் வரைக்கும் நம்மளுக்கு புரிய வச்சுட்டான். ஸோ இதுவே அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளில் ஒன்று. ஸோ இதை வந்து நீங்கள் அறியலையா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அல்லாஹ் தாலா நம்மளை பார்த்து கேட்குறான். மாஷா அல்லாஹ், இன்றைக்கி நமக்கு புரியுது இல்லையா? எவ்வளோ ஆயத்துகள் இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம ஓதியிருக்கோம், ஆனால் நமக்கு இதை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் தாலா நமக்கு புரிய வைக்கிறான். ஸோ இப்போ இது யாருடைய ஆற்றல்? இறைவனுடைய ஆற்றல். இப்போ அல்லாஹுடைய இந்த பேராற்றலை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி தேவை நம்ம மனிதர்களுக்கு, மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு அல்லாஹ் நாடியதால் சாதாரண ஆட்களை வைத்து கூட அவன் வந்து தன்னுடைய வேலைகளை செய்ய வைக்கிறான். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். இந்த ஆயத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்த ஆயத்துகள் பார்ப்போம். நிச்சயம் உங்களுக்கு எது தேவையான ஆயத்தோ அது நிச்சயமாக புரியும். சரியா? வார்த்தைகளை செவித்தாழ்த்தி கேட்டுக்கொண்டே வாங்க. ஏதாவது ஒரு ஆயத்தை மாற்றி அமைத்தாலோ அல்லது அகற்றி விட்டாலோ அதை விட சிறந்ததை அல்லாஹு தாலா கொண்டு வரதற்கு பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த ஆயத்திடுங்க. அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்து வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யும் வலா நசீர். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதையும் அவனை தவிர வேறு எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? முடிஞ்சிச்சு. டைரக்ட் அரசியல், டைரக்ட் அந்த விஷயத்தை அல்லாஹ் 107வது வசனத்திலேயே நமக்கு சொல்லி காமிச்சிட்டான். அதாவது வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம். முல்குனா ஆட்சி அதிகாரம். ஸோ வானத்தில் என்ன ஆட்சி நடக்குது? அந்த சூரியன் சந்திரன்லாம் எப்படி சுற்றணும், எப்படி இயங்கணும், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி வானத்துடைய ஆட்சிகள். அப்போ பூமியோட ஆட்சி என்ன? பூமியோட ஆட்சி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி இந்த ஆட்சிக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற அளவில் போய்கிட்டுருக்கு. அப்படித்தானே? அதாவது நம்ம இப்போ இதிலே எடுத்தோன்னா கட்சிகள்லாம் இருக்கும். அந்த கட்சிக்காக முஸ்லீம்கள் வந்து வேலை செய்வாங்க. அப்போ அந்த கட்சிக்காக இஸ்லாமிய வார்த்தைகள், இஸ்லாமிய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் இஸ்லாமே ஒரு கட்சி தான் அப்படிங்கிறது சுப்ஹானல்லாஹ் பலருக்கு தெரியறது இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் பூமியோட ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனை தவிர வேறு எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை. இதனை நீங்கள் அறியவில்லையா? அல்லாஹ் தாலா கேட்குறான். இதை மற்ற மனிதர்களோ அல்லது வேற யாரோ கேட்கலை. டைரக்ட் அல்லாஹ்வே இந்த வார்த்தைகளை நம்மளை பார்த்து கேட்குறான். ஸோ சிந்திச்சு பாருங்கள், பூமியோட ஆட்சி அதிகாரம் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் போக போக நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கான பர்பஸை நமக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அதில் முதல் விஷயமாக வானங்கள் மற்றும் பூமியோட ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு தான் உரியது அப்படிங்கிறத அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்து சொல்லிட்டான். மிக மிக தெளிவாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அடுத்த ஆயத்து பாருங்க. அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமாசு இல மூசா
மின் கபலு ஒமைய தபத்தலில் குஃப்ர பில் ஈமானி ஃபகத் வல்ல சவா அஸ் சபீல். இப்போ துரீதூன, துரீதூனா நாடுகிறீர்களா, உங்களுக்கு நீங்கள் நாடுகிறீர்களா. தஸ் அலு நீங்கள் கேள்வி கேட்க. ரசூலக்கும் ரசூல்னா தூதரிடம். கமா சுஇல கேள்வி கேட்கப்பட்டார். மூசா மின் கபுலு வமை யதபத்தலி. அப்போ யதபத்தலினா மாற்றுவார். அப்போ குஃபுர பில் ஈமானி ஃபகத் துவல்ல சவா சபீல். சவா சபீல் நேர்வழி. இப்போ இதுக்கு முன்னாடி மூசாவிடம் கேட்கப்பட்டது போல இப்போது நீங்கள் உங்கள் இறைதூதரிடம் வினவ விரும்புகிறீர்களா. உண்மை யாதெனில் எவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு பிறந்து விட்டார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தினர் என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்கன்னு நமக்கு தெரியும்ல. என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் உங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் கேளுங்க, உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்கள். எந்த மாடை பலி கொடுக்க சொன்னால் உங்கள் இறைவன்கிட்ட எந்த கலர்னு கேளுங்க, அது எந்த இதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1008 கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுடைய இறைதூதர்கிட்ட நீங்களும் கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அல்லாஹு தாலா நம்மளை பார்த்து கேட்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அந்த நபி தோழர்கள் அவங்க எல்லாமே புரியாது, புது விஷயங்கள். இன்றைக்கி நமக்கும் அந்த மாதிரி தான், புது புது விஷயங்கள் வரப்போ நமக்கு புரியாது. அப்போ கொஞ்சம் ஆர்வத்தில் அதே சமயம் தேவையற்ற விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எது தேவை எது தேவை இல்லை எப்படி தெரியும் அப்படின்னா அதையும் அல்லாஹ் வர வர நமக்கு சொல்லுவான். ஸோ அதனால தான் ஜஸ்ட் அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டான், அதை அதிலேருந்து படிப்பினைகளைத்தான் நம்ம ஆராயணுமே ஒழிய அவன் சொன்ன விஷயத்தில் இது எத்தனை நடந்துச்சு சொன்னாங்க இல்லையா. அந்த இதையே எடுத்துக்கோங்க, அந்த பலி கொடுக்குறதே எடுத்துக்கோங்க. அல்லாஹ் பலியிட சொல்லிட்டான். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு சொல்லிட்டான் அப்படின்ட்டு உடனேயே செஞ்சுருக்கணும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்போ அவங்கக்கிட்ட சொன்னப்போ உடனேயே பலி கொடுத்துருப்பாங்க, பலி கொடுக்க போயிடுவாங்க. உங்கள் மகனை கொடுங்க சொல்லவும் ஏன் எதுக்குன்னெலாம் கேட்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், உடனே செஞ்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மாடா, அது என்ன மாடு, அது என்ன சைஸு, அது என்ன வயசு, அது என்ன கலரு, இப்படி ஒவ்வொன்றா கேட்டாங்க. அது இல்லாமல் கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடைகளையும் விட்டுட்டு அதுக்கு பகரமாக ஒரு ரொம்ப மட்டமான ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் இது வரைக்கும் ஈஸியாக கொடுத்துக்கிட்டு இருந்த இதை விட்டுவிட்டு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நாங்கள் தான் அதை செய்வோன்னு சொல்லிட்டு இவங்க வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை கேட்டு போனாங்க. அப்போ இந்த இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ஸோ இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு பிறந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போது இப்போ நமக்கு கேள்வி வருதில்ல, வர்ற கேள்விக்கு அல்லாவே அடுத்தடுத்த இதில் பதிலும் சொல்லுவான். பாருங்கள், வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி. வத்த விரும்பினார்கள், கசீர் அதிகமானவர்கள், மின் அஹ்லில் கிதாபி வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் விரும்புகிறாங்க. என்னென்ன, லவ் யருத்தூனக்கும் அவர்கள் திருப்பி விட வேண்டுமே,
மிம்பஅதி ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க, ஆனால் நீங்கள் திரும்பிடணும், உங்கள் ஈமான்லேருந்து நீங்கள் வாபஸ் வாங்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மற்ற வேதக்காரர்கள் விரும்புகிறாங்க. குஃபாரன், நீங்கள் நிராகரிப்பாளர்களாக திரும்பிடணும் அப்படின்னு அவங்க நினச்சி பொறாமப்படுறாங்க. ஹசதா, பொறாமையினால். ஹசதா, பொறாமையினால். மின் இந்தி அன்ஃபுசிஹிம், மின் இந்தி அன்ஃபுசிஹிம், அவர்களின் உள்ளங்களில். மிம்பஅதி மா தபையன, மிம்பஅதி மா தபையன, தெளிவானதற்கு. லஹுமுல் ஹக்கு, அவர்களுக்கு உண்மை. ஃபஅஃபு, உண்மை. அதே ஹக்குனா உண்மை, ஃபஅஃபுனா மன்னியுங்கள், ஃபஅஃபுனா மன்னியுங்கள். வஸ்ஃபஹு, வஸ்ஃபஹுனா இன்னும் புறக்கணியுங்கள். ஹத்தா யஅத்தியல்லாஹு பிஅம்ரிஹி, பிஅம்ரிஹினா கட்டளை, அம்ருனா கட்டளை. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ வேதம் அருளப்பட்டவர்களில் பலர் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் இந்த இறைநம்பிக்கை கொண்டு விட்டதற்கு பின்னரும் உங்களை ஏதாவது ஒரு வகையிலையாவது நிராகரிப்பவர்களாக திருப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியம் தமக்கு தெளிவாகிவிட்ட பின்னரும் தங்களிடம் உள்ள பொறாமையின் காரணமாக இவ்வாறு செய்ய முன்கிறார்கள். அல்லாஹ் தன் தீர்ப்பை செயல்படுத்தும் வரை நீங்கள் அவர்களுடைய செயல்களை மன்னித்து விடுங்கள், மேலும் பொறுத்து கொள்ளுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை நம்பி நிம்மதியாய் இருங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு நமக்கு ஒரு அருமருந்தாக, ஒரு இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அதாவது இந்த வேதம் அருளப்பட்டவர்கள் அப்படின்னா யாருக்கெல்லாம் வேதம் வந்துச்சு? யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள். இப்போ இவங்க 3 பேருக்கும் வேதம் வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ இவங்களுக்கு நீங்கள் 3 பேருக்குமே முக்கியமாக இப்போ இது எடுத்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள், கிறிஸ்துவர்கள் தனியாக இருந்தாங்க. இவங்க நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நம்பிக்கையாளர்கள் இருந்தாங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காழ்ப்புணர்ச்சி, சகோதர வம்சமாக இருந்தாலுமே, சித்தப்பா மக்கள் பெரித்தா மக்களாக இருந்தாலுமே, எங்கள் வம்சத்துக்கு வராமல் இந்த வம்சத்தில் போயிட்டு, அதுவும் படிக்க தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு இவ்வளோ பெரிய விஷயம் இறங்கிருச்சே அப்படின்ற அந்த வெறுப்புணர்வுனால் அவங்களுக்கு சத்தியம் இதுதான்னு தெரிஞ்ச பிறகுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்பாமல் இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதர் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அது எப்படி எங்கள் இதில் ஏன் வரலை, இவங்களுக்கு ஏன் வந்துச்சு? இன்றைக்கி இதே மாதிரி ஒரு கூட்டம் நம்மளில் முஸ்லீம்கள்லையும் இருக்கும். அதாவது நாங்கள் தான் முஸ்லீம்கள், நாங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சாவளி, அதாவது அவங்களுடைய உம்மத்து. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் பொட்டு வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் சிலையை வணங்குறாங்க, இவங்கெல்லாம் அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, ஏளனமாக நினைக்கிறது. சுபஹானல்லாஹ். எப்போவுமே யாருடைய செயலையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது, அது எந்த செயலாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு செயல் மற்றவர்களை பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுக்கலாம். இப்போது ஒரு திருடுறாங்க, ஆமாம், மற்றவங்கள பாதிக்குது, அப்போ அவங்கள நம்ம சில அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள பற்றி தேவையுடையவர்கள்ட்ட இவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஓகே.
பட் அதே சமயம் அவங்க தனிப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நம்ம போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நம்மளும் அதில் அடங்குவோம். ஸோ நம்மளையும் சிலர் இருக்கோம். எல்லா அந்த முஸ்லீம், ஹிந்துஸ், கிறிஸ்டின் எல்லா இதுலேயுமே சிலர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்க அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடாது. அது அந்த சத்தியமில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது ரொம்ப பொறாமையாக இருக்குது. சிந்திச்சு பாருங்கள். அதாவது நம்ம வேறு எந்த இதையும் சொல்ல வேணாம். நம்ம இதில் உள்ளதுலேருந்தே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தர்காக்கள் போகிறோம் அப்படின்னு வைங்களேன். தர்காக்களில் இப்போ நான் ரீசண்டாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்கா, நான் அந்த தர்கா பேர் சொல்ல விரும்பலை, நல்ல ஃபேமஸான ஒரு தர்கா. அப்போ அங்கே இது பேர் என்ன, அங்கே உள்ள சேவலை வாங்கி அங்கேயே கொடுக்கணுமா. கொடுத்துட்டு அது பேர் என்ன, அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த ஃபாத்தியா சம்மந்தமான விஷயங்கள் அது. அதில் அதே மாதிரி அங்கே வெளியெல்லாம் கண் தகடு மாதிரி ஏதோ விற்பாங்க. அங்கேயே வாங்கி அங்கேயே போய் போடணும். வேறு எங்கேயும் வாங்கிலாம் அங்கே போட முடியாது. அதே மாதிரி நீங்கள் அங்கே பணம் கொடுக்குறதுக்கு உங்களால் பணம் இல்லைன்னா நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம். அந்த கோழி வாங்கி நேர்ந்து விடுறதுக்கு இதெல்லாம். ஸோ ஒரு தர்காக்குள்ளே இத்தனை விஷயங்கள் நடக்குதுன்னா எத்தனை பேர் சம்பாதிப்பாங்க? நீங்கள் அங்கே ஒரு தர்காக்குள்ளே எத்தனை பேர் எத்தனை வகையில் சம்பாதிக்கிறாங்க? பத்தாததுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு காணிக்கை அப்படின்னு வேற நம்ம அந்த உண்டியலில் வேற போட்டு வருவாங்க. போட்டு வந்தால் அந்த உண்டியலில் பிரித்து அங்கே உள்ள பங்காளிகள் தான் எடுப்பாங்க. இதுதான் நிதர்சனம். ஸோ இப்போ இதில் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான், என்ன தான் நீங்கள் வணங்கணும், அந்த ஆட்சியெல்லாம் எனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அல்லாஹ்க்கு ஒரு இதுவாக, அதாவது அல்லாஹ்கிட்ட பரிந்துரை செய்கிறதுக்காக இவங்களை வச்சுருக்கோம். இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவுலியாக்கள் நல்லவர்கள் தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. பட் அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட நீங்கள் கையேந்த முடியாது. அப்போ இறந்த பிறகு நீங்கள் எப்படி கையேந்த முடியும்? அதை விட ஒரு படி மேலே போய் சுபஹானல்லாஹ் சில மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துவா கேட்குறோம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துவா கேட்குறோம், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஸோ துவா கேட்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா அல்லாஹு தாலா மட்டும்தான். வேறு யாரை வச்சுமே துவா கேட்கவே முடியாது. முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக சலவாத்து தான் சொல்லுவோம். சலவாத் என்பது அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான அன்பு. கூடவே ஒவ்வொரு சலவாத்திலையும் அவருடைய வேலை நமக்கு நினைவு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை நம்மளும் செய்யணும். ஒரு அன்பு அப்படிங்கிறது என்ன, சும்மா ஐ லவ் யூன்னு சொல்கிறதுல இருக்கா? அவருடைய பர்பஸ் என்ன, அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுல தானே இருக்குது அந்த லவ். அப்போ உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய வேலையில் அவர் சொன்ன வேலையை நம்ம செய்யணும். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்மளை டியூன் பண்ண அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொன்னாலும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இது எல்லாம் உங்களுக்கு சேரக்கூடாது. ஏன்னா பொறாமை, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியணும். இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் நினைக்கிறேன் நான் சொல்லித்தரேன், எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியணும், இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களே முடிவு எடுத்துக்கிடுவாங்களே, முடிவுலாம் என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வசனங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம உம்மத்து என்னவா ஆயிடுச்சு, குரானை மனனம் செய்ய வைக்கிறாங்க, குரானை தஜ்வீதோடு ஓத வைக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். ஆனால் அந்த குரானை நான் சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பயிற்றுவிக்கலை. அப்போது அந்த மற்ற மதத்தவர் மட்டும் இல்லை, நம்ம இதுலேயுமே கூட
என்ன பண்ணுறாங்க, பொறாமையின் காரணமாக இந்த ஹக்கு வந்த பிறகும் நம்மளை ஹக்கின்படி கொண்டு போக விடாமல் பார்க்குறாங்க. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் தீர்ப்பு நாள் வர்ற வரைக்கும் இவங்க என்ன பண்ணாலும் இவங்கள மன்னிச்சிருங்க, அதே சமயம் பொறுத்துக்கோங்க. அல்லாஹ் என்ன ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் இது செய்கிறீங்க அது செய்கிறீங்கன்னு திட்டுறாங்க. நம்மளுக்குள்ளேயே திட்டிக்கிறோம். நீங்கள் இப்படி செய்யலாமா, நீங்கள் வழிகெடுக்கிறீங்க, நீங்கள் அது செய்கிறீங்க இது செய்கிறீங்க அப்படின்னு திட்டிக்கிறோம். நடக்குது தானே, எத்தனை யூடியூப்ஸ் எத்தனை பயான்லலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் விஷயம் மன்னிச்சிருங்க. அப்போனா என்ன, சண்டை போடாதீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மன்னிச்சிருங்க, அதை அடுத்து பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த வார்த்தை நமக்கு புரிஞ்சிடுச்சுனாவே யாராவது நம்மளை நேர்வழியிலேருந்து பிறல்றதுக்கு, இல்லை நமக்கு எந்தெந்த விஷயங்களில் நம்ம மீது பொறாமை கொண்டு நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம மாற்றிக்கிறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்துலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஆனால் அதே சமயம் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, அவங்க தப்பு பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுவாங்க, தெரிஞ்சு யாராவது பண்ணுவாங்களா, சரி தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னே வைங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ அது அவங்களாச்சு அல்லாவாச்சு. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பண்ணுறது இது தப்பு அப்படின்னு அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி பகிரங்கமாக பேசணும் அப்படின்னா என்ன ஆகும், பிரச்சனை தான் வரும். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், மன்னிச்சிடுங்க, இன்னும் பொறுத்துக்கோங்க. அல்லாஹ் திண்ணமாக ஒவ்வொருத்தர் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கான். அப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் நினச்சி நீங்கள் நம்பி நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறான். சுபஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு தீர்க்கமான வார்த்தைகள் பாருங்கள். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும் போது நம்ம இப்படிலாம் இருந்தோமே, இப்படிலாம் இருக்காங்களே, இனிமே நம்ம எந்த காஃபீரை பார்த்தாலும், எந்த முட்டாள்தனமான வேலைகள் செய்யக்கூடியவர்களை பார்த்தா கூட நமக்கு திட்ட தோணாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அவங்கள மன்னிச்சிடுங்க, இன்னும் பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். இல்லை, எவ்வளோ அருமையான வார்த்தைகள், எவ்வளோ முட்டாள்தான். இன்றைக்கி எத்தனை இதில் நம்ம பார்க்குறோம், ஆவேசமாக பேசக்கூடியவர்கள். சுபஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம், மன்னிச்சிருங்க, இன்னும் பொறுத்துக்கோங்க. இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் யாரையும் இழிவுபடுத்த மாட்டோம், யாரையும் நம்ம தரக்குறைவாக நினைக்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹு தாலா படைத்த எந்த ஒரு படைப்பினமும் இழிவுக்குள்ளானது இல்லை. ஏன்னா படைத்தது யார், அல்லாஹ். ஸோ அந்த உரிமை யார், அல்லாஹ் கிட்ட. நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ போடக்கூடியவன் அல்லாஹ். நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஃபத்வா கொடுத்துக்கிட்டு நம்ம இழிவுபடுத்துறதுக்கு வேலையே இல்லைங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள மன்னித்து பொறுத்து கொள்ளுமாறு அல்லாஹ் தாலா நமக்கு இங்கே கட்டளை இடுறான். ஸோ அப்படி பொறுத்துக்கிட்டோம், அல்லாஹ் எல்லா ஆற்றலுமே அல்லாஹ்க்கு இருக்குது அப்படின்னு நம்பினோம் அப்படின்னா நமக்கு நிம்மதி இருக்கும். சிந்திச்சு பாருங்கள், எத்தனை இது. இந்த நிம்மதிக்காக தானே நம்ம இவ்வளோ அலைமோதுறோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்படி இருங்க, உங்களுக்கு நிம்மதி தானாக வரும் அப்படிங்கிறான். ஸோ அல்லாஹ் தாலா இந்த ஒரு பொறுமையையும் இந்த மன்னிக்கும் குணத்தையும் நம்ம அனைவர் மீதும் உண்டாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னொன்று, நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம துவா கேட்கும்போது இன்ஷா அல்லான்னு சொல்ல வேண்டாம். யா அல்லாஹ் உரிமையாகவே கேட்கலாம். யா அல்லாஹ் எங்களுக்கு திண்ணமாக பொறுமையையும் இன்னும் மன்னிக்கும் குணத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். அல்லாஹ்கிட்ட உரிமையாகவே நீ எனக்கு தந்தாவே தா அப்படின்னு உரிமையாகவே கேட்கலாம். அவன்கிட்ட நீ நாடினா தான்லாம் கேட்கவே இல்லை. நீ தா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ தா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கேளுங்க.
அல்லாஹ் அதை சீர்படுத்தி உங்களுக்கு சிறப்பானதாக தருவான். அடுத்த ஆயத்து பாருங்கள், 110. வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜீதூஹு இந்தல்லாஹ் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பசீர். அப்போ மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். உங்கள் மறுமை நலன்களுக்காக நற்செயல் எதையேனும் நீங்கள் சம்பாதித்து முன்னரே அனுப்பியிருந்தால் அதனை அல்லாஹ்விடம் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்கிற அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். பாருங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுத்து வாருங்கள். ஸோ இந்த ஜக்காத்தையும் தொழுகையும் அல்லாஹ் ஒரே டைமில் எப்போவுமே சொல்கிறான். இப்போ இந்த தொழுகைனா என்ன, ஜக்காத்துனா என்ன? ஸோ இந்த தொழுகை நம்ம இப்போ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நடங்க. ஏன்? நம்ம மனசையும் உடம்பையும் சீர்படுத்தி வைக்கிறதுக்காக. அல்லாஹ் தொழுகையை ஏன் சொல்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம அந்த அந்த சீர்மை, அந்த கண்டினியூட்டி, அந்த அந்த ஒரு கொள்கையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த தொழுகை இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது, நிலைநாட்டும் போது நமக்குரிய எல்லா படிப்பினைகளையும் நம்ம பெறுவோம். ஸோ தொழுகைங்கிறது முதல் விஷயமாக பேசிக். காலைல எந்திரிச்சு பல் விளக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளுடைய வேலையே பல் விளக்குறது மட்டுமா? ஆனால் பல் விளக்காமல் அந்த நாள் எப்படி இருக்கும்? ஸோ எப்படி அந்த பேசிக் திங். ஸோ இந்த தொழுகை இதெல்லாம் பேசிக் திங், நம்மளை சீர்படுத்திக்கிறதுக்காக. ஆனால் அல்லாஹ் வேறு சில வேலைகள் செய்கிறதுக்கு தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறான். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறான். ஜக்காத்துனா என்ன? இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்குறோம் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அல்லாஹு தாலா உங்களுடைய பொருளில் 2% டேக்ஸாக வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்படி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய சிக்கல்கள், இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஜக்காத்தை வச்சு ஏகப்பட்ட சிக்கல்கள். ஆனால் மெயின் விஷயமே ஜக்காத்துனா டேக்ஸு. ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டேக்ஸு. அதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். ஸோ தொழுங்க, ஜக்காத்தை கொடுங்க. இன்னும் மறுமைக்காக நீங்கள் ஏதாவது நற்செயல் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், தொழுகை தனியாக சொல்லிட்டான், ஜக்காத்து தனியாக சொல்லிட்டான். இது இல்லாமல் உங்கள் மறுமைக்காக நீங்கள் ஏதாவது நற்செயல்கள் செஞ்சு வச்சு நீங்கள் உங்கள் மௌத்துக்கு முன்னாடியே அந்த செயல்கள் அல்லாஹ்கிட்ட போயிடும் அப்படிங்கிறான். ஸோ அந்த அனைத்து செயல்களும் அல்லாஹ்கிட்ட போயிடும். ஸோ அப்போ அல்லாஹ் உங்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுப்பான் கியாமத்தில். இன்னும் திண்ணமாக அல்லாஹ் எல்லா செயல்களையுமே எல்லாத்தையுமே உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆயத்து பாருங்கள். தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, இன்னும் உங்கள் மறுமைக்காக வேறு நல்லமல்கள். அப்போ அந்த வேறு நல்லமல்கள் என்ன? அதைத்தான் தேடணும். ஸோ தொழுகை, ஜக்காத்து இங்கே உள்ள இம்மைக்காக நம்ம செய்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒன்று. டேக்ஸ், இப்போது நீங்கள் டேக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? டேக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? ஸோ நம்மளுடைய இந்த அரசியல், இந்த அரசுக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரிங்கிறது, அதை வைத்து இந்த மற்ற அந்த அரசியல் வேலைகள், அதாவது நம்மக்கிட்ட இன்றைக்கி காசு இருக்குது. ஸோ நம்மளுடைய காசில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வரி பணத்தை வச்சு இல்லாதவர்களுக்கு அவங்க பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த அரசியல்லாம் நம்ம பெண்களான நமக்கு அதிகமாக தெரிகிறதில்ல. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசியல்னால் என்ன, ஒரு கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஒரு பொருளாதாரம், அரசியல் எப்படி பட்ஜெட் தாக்குதல் செய்யுது. ஆனால் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதுக்கே இல்லை, ரொம்ப கொடுமையான வகையில் பட்ஜெட் இதெல்லாம் போகுது. ஆனால் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரொம்ப
ப்ராப்பராக பட்ஜெட் தாக்குதல் பண்ணப்படும், ப்ராப்பராக வந்த டேக்ஸஸை பிரித்து கொடுக்கப்படும் யார் இல்லையோ அவங்களுக்கு. ஸோ அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் ரொம்ப சிறந்த ஆட்சியாக சொல்லப்பட்டது. இன்றைக்கும் கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி பீரியடை சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன்? இப்போ ப்ராப்பராக அந்த ஜக்காத்தை வாங்கி இவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்கிட்ட வேறு என்ன நல்ல அமல்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ்விடம் போய் சென்றடைஞ்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்லி அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வகாலு லை யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நசாரா தில்க அமானியூஹும் குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் ஸ்வாதிகீன். அப்போ லை யதுகுல, அப்போ அவங்க சொல்கிறாங்க நுழையவே மாட்டார்கள் எதுக்குள்ள? ஜன்னத்தை இல்லா மன்கான ஹூதன் அல்லது நசாரா. ஹூதுனா யூதர்கள், நசாரானா கிறிஸ்துவர்கள். அல்லாஹு தாலா எவ்வளோ அருமையான வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுறான் பாருங்கள். யூதர்கள், நசாராக்கள். ஹூதா அப்படின்னா ஹுதானா நேர்வழியின் பக்கம் திரும்பப்பட்டவர்கள், அதுதான் யூதர்கள். அவங்க எவ்வளோ தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் இங்கே பாருங்க, குரானில் அல்லாஹ் தான் நமக்கு இன்றைக்கி நம்ம இஷ்டத்துக்கு சொல்கிறோம். யாரையும் அவனுடைய பாஸ்ட்டை வச்சு அவனுடைய தவறுகளை வச்சு அவனை நம்ம திட்டுற மாதிரி கூப்பிடுறோம். சகஜமாக நடக்குது. எத்தனையோ உலாமாக்கள் கூட அவங்களெல்லாம் தவறான வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுறாங்க. காஃபிர்களை, மற்றவர்களை, முக்கியமாக காஃபிர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கூப்பிட மாட்டான், அவங்க செய்கிற செயல்னால கூப்பிடுவான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கூட்டத்தை அப்படி கூப்பிடுறோம், சங்கிகள்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம், இன்னும் மற்ற ஏதேதோ சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் அல்லாஹ் பாருங்கள், ஹூதன் சொல்லி கூப்பிடுறான். ஹூதன்னா யூதர்கள் அப்படின்னா அதாவது தவறு செய்து திருந்தினவங்க, நேர்வழியின் பக்கம் திருந்தி வந்தவங்க, அதுதான் யூதர்கள். நசாரானா அன்சார், நசாரா இதெல்லாம் உதவியாளர்கள். அதாவது இவங்க நசாராக்கள் யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. ஓகேவா? இப்போ இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க நசாராக்கள்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது அவங்களும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொன்னவங்க தான். ஞாபகப்படுத்துகிறான்ல, நினைவூட்டுறான். நீங்கள் நேர்வழியின் பக்கம் திரும்பி இருந்தவங்க ஹூது யூதர்கள். அதே மாதிரி நான் சப்போர்ட்டாக இருக்கேன், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக தானே வந்தாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அல்லாஹ்க்கும் சப்போர்ட் பண்ணுறதா தானே அர்த்தம். ஸோ அப்போ அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், நீங்கள் திருந்தினவங்களே, இன்னும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்களே. ஸோ எந்த இடத்துலையுமே இவங்களுடைய பேரில் எந்த கண்ணிய குறைவுமே அல்லாஹ் ஏற்படுத்தலை. அதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். யாரையாவது ஒருத்தவங்க நம்மளை கண்ணிய குறைவாக நம்ம நினைக்க போகிறோம் அப்படின்னா படைச்ச அல்லாவே கண்ணிய குறைவாக பேசலை, நம்ம யார் கண்ணிய குறைவாக பேசுகிறதுக்கு? ஸோ ஹூதன் அவ் நசாரா தில்க அமானியூஹும், வீண் நம்பிக்கைகள். ஸோ குல் ஹாத்து புர்ஹானக்கும், புர்ஹானக்கும்னா உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், இன்குன்தும் ஸ்வாதிகீன். அப்போ இவங்க சொல்கிறாங்களாம், ஒரு யூதராகவோ ஒரு கிறிஸ்துவராகவோ இல்லாத எவரும் சுவனம் புக மாட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவை அவர்களின் நப்பாசைகளே ஆகும். அவர்களிடம் கூறுவீராக, உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் அதற்குரிய உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள்.
உண்மையில் தனிப்பட்ட உரிமை உங்களுக்கு இல்லை, வேறு எவருக்கும் இல்லை. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இன்றைக்கும் கூட சொல்லுவாங்க, யூதர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவோம். கிறிஸ்துவர் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவோம், எங்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்க அப்படிம்பாங்களாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் ஏன் நம்மக்கிட்ட சொல்லி காமிக்கிறான்? இதெல்லாம் ஏன் சொல்லி காமிக்கணும்? அப்போனா நம்மளுக்கும் இதில் படிப்பே இருக்குது. அப்போ வெறும் யூதருக்கு கிறிஸ்துவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். அதாவது எங்கள் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் புக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. கிறிஸ்துவர்களை தவிர யாரும் புக மாட்டாங்கன்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க, யூதர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு யூதர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம்களை தவிர யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சொல்கிற எல்லாமே நப்பாசை தான். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இல்லை, யாருக்குமே இல்லை அப்படிங்கிறான். ஸோ சுபஹானல்லாஹ், அல்லாஹ் வந்து ஓப்பனாக சேலஞ்சே கொடுக்குறான். சொர்க்கம் நாங்கள் மட்டும்தான் போவோம் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், எப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே நான் படைச்சது. யாருடைய செயல்கள் அழகாக இருக்கோ அதைத்தான் நான் பார்ப்பேன். செயல்கள் எண்ணங்களைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அதில் அவங்களுக்கு ப்ராப்பராக இப்போ இந்த வசனங்களெல்லாம் ஒருத்தவன்கிட்ட சொல்லி அதை அவன் ப்ராப்பராக புரிஞ்சான் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஏற்றுப்பான். யாராக இருந்தாலும் இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய உள்மனசு இதைத்தான் கேட்குது. ஒவ்வொருத்தவங்க என்ன இருக்குது, வெறும் இப்போது நம்ம வந்து அல்லாவை வந்து ஒரு முஸ்லீம்களுக்கான கடவுள், இயேசு அப்படிங்கிறவங்க கிறிஸ்டியனுக்கான கடவுள், கர்த்தர். ஆனால் நமக்கு தெரியறதில்ல கடவுள் அப்படிங்கிற பெயரைத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு மொழியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட்டு இயேசுங்கிறது வந்து நபி கைர், அதை வந்து அவங்களுடைய இதுலேயே வந்து கர்த்தர்னு தனியாக இருக்கும். பைபிள்லையே கர்த்தர்னு தனியாக ஒரு இது வரும். கர்த்தர் வந்து தன்னுடைய ஊழியன், இரட்சகன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய இயேசுவை காலப்போக்கில் இவங்க மகன்னு வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதெல்லாம் பெரிய சாப்டர்ஸ், அது இருக்கட்டும். ஸோ இப்போ இதிலேருந்து அல்லாஹ் நமக்கு சொல்கிறது, உங்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தனிப்பட்ட உரிமை உங்களுக்கு கிடையாது, யாரையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுடைய விஷயங்களை மட்டும் நீங்கள் சீர் செய்துக்கிட்டே வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சிந்திக்கணும். எப்போ நம்மளுடைய விஷயங்களை மட்டும் பார்த்து ப்ராப்பராக நம்ம சீர் செஞ்சுக்கிட்டே வரோமோ, நம்ம பிறருக்கு தாவா செய்யக்கூட தேவையில்லை. நம்மளுடைய செயலை பார்த்து அவங்களே நம்மக்கிட்ட வருவாங்க, அவங்களே நம்ம செயல்களை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அண்டை வீட்டுக்காரர்கிட்ட கூட எப்படி இருக்கணுன்றது முதக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா ரீசன் என்ன? நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ப்ராப்பர் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரதிபலித்து அவங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ஆசைப்படுவாங்க. இதுதான் உண்மையான தாவாவும் கூட. அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது அல்லாவே நம்ம கண்ணு முன்னாடி இந்த வசனங்களை காண்பிக்கிறான். நம்ம வேறு நீங்கள் எந்த ஹதீஸையோ இல்லை யாருடைய வார்த்தைகளையோ நீங்கள் கேட்கல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு. ஸோ இனி யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வசனங்கள் உங்கள் மனதில் வரணும். அடுத்த ஆயத்து பாருங்கள்.
பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன் ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பிஹி வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். ஆம், எவர் தம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து செயலளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராய் இருக்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடம் அவருக்கு உண்டு. மேலும் அத்தகையவருக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். யப்பா, சுபஹானல்லாஹ், என்ன ஒரு ஆயத்து பாருங்க. அல்லாஹ் ஆமாங்கிறான். பலா, ஆம், மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன் ஃபலஹு அஜ்ருஹு. அப்போ ஆம், யார் தன்னுடைய இறைவனிடம் முழுமையாக தன்னை ஒப்படைச்சு செயலளவிலும் நன்னடத்தையை, அவங்களுடைய செயல் சிறந்த அளவில் நன்னடத்தையை மேற்கொள்பவராக இருக்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அவருடைய ரப்பிட்ட உண்டு. உங்கள் ரப்பிட்ட இருக்குன்னு சொல்லலை, அவருடைய ரப்பிட்ட உண்டு. அப்போ ரப்புனா யாருன்னு தான் நம்ம பார்த்தோமே. உங்களையும் எங்களையும் படைச்சு, இன்னும் நமக்கு நம்ம முன்னோர்களையும் படைச்சு நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஒருவன் தான் ரப்பு. இந்த நினைப்போட, இவன் தான் என்னோட இறைவன் அப்படிங்கிற அந்த நினைப்போட யார் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்படைச்சு செயலளவுலையும் நன்னடத்தையை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்குரிய நற்கூலி அவங்களுடைய இறைவன்கிட்ட உண்டு. மேலும் அத்தகையவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளோ சிறந்த ஒரு ஆயத்து. இன்னைக்கு நம்ம அடிச்சுக்கிறோம், அல்லாஹ்கிட்ட வாங்க, எங்கள் ரப்பிட்ட வாங்க. அது விஷயமே இல்லை. செயல் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவில் செயல்படுறீங்க, அல்லாஹ்க்கு ஈடு இணை வைக்காமல் இருக்கீங்களா, அல்லாஹ்வுடைய தரத்தில் வேறு யாரையும் வைக்காமல் இருக்கிறீங்களா? அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் என்னது சரி இருக்காது, நீங்கள் வேறு மதத்தவர்களாக இருந்தாலும் சரி இருக்காது. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு பகரமாக, இறைவனுக்கு அடுத்து வேறு யாரையுமே வைக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மதத்தவராக உங்களை இந்த உலகம் சொன்னாலும் உங்களுடைய அந்த இறைவன் உங்களை பெருமைப்படுத்துவான், உங்களை பார்த்துப்பான், உங்களுக்கு அவன் நற்கூலி கொடுப்பான். ஆனால் உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் மாறு செய்யாதீங்க. உங்கள் இறைவனுக்கு நீங்கள் வேறொரு இறைவனை 2 இறைவன் 3 இறைவன்னு யாரையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை படைத்த அந்த ஒரு இறைவனுக்கு பயந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகை அச்சமும் இல்லை, உங்களுக்கு நற்கூலியும் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இது அல்லாஹ் அப்படிங்கிறது வெறும் லாங்குவேஜ் தான். நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அந்த ஒருவன் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், யாரை நம்ம நம்மளுடைய இறைவனாக எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக இறைவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தாக்கத்தை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.